Hello friends, welcome back to my channel aari creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நெட் கிளாத்ல எப்படி ட்ரேஸ் பண்றது. ட்ரேசிங்லயே வந்து ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அந்த நெட் கிளாத்லயே வர்க் பண்றதுன்றதையும் சொல்லிருக்கேன். இந்த ஃபுல் ஸ்லீவ் டிசைனையும் வந்து நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் ட்ரேசிங் மெத்தடையே ரெண்டாக சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ளவுஸ் பிட்டில் இந்த நெட் கிளாத்தை வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நான் வந்து இந்த நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்டோன் செயின் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரைஸ் பீட்ஸ் வச்சு ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரைஸ் பீட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நெட் கிளாத்தை வந்து எப்படி வந்து நெட் கிளாத்துக்கு கீழே இருக்க இந்த ப்ளவுஸ் பிட்டை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீடில் வச்சு அந்த நெட் கிளாத்தை லைட்டாக மேலே இப்படி தூக்கிட்டு அடியில் கீழே வந்துட்டு நம்ம இந்த சிசரோ இல்லை இந்த ட்ரிம்மரோ வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த நெட் கிளாத் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இந்த காட்டையே வந்து அப்படியே திருப்பிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெட் கிளாத் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காட்டை திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணுறோம். பார்த்து பொறுமையாக நீங்கள் இந்த ஓரத்தில் ஜிக்ஸாக் லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடணும். க்ளூ வந்து நீங்கள் நல்லா ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். எதுக்காக க்ளூ போடுறோன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணும்பொழுது இந்த கிளாத்லேருந்து அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். மறக்காமல் க்ளூ போடுங்க. நான் இந்த வீடியோவில் காட்ட முடியல, ஆனால் நீங்கள் க்ளூ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கிளாத்தையே கட் பண்ணி எடுக்கணும். இந்த எட்ஜஸ்லலாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போது ட்ரேசிங்கில் 2 மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த நெட் கிளாத்துக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக கையில் பிடிச்சிட்டுலாம் இதை பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அங்கங்கே டைட் பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் பென்சில்லையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக் பீஸ் இருக்கு இல்லையா, சாக் பீஸ் வந்து ஒயிட் பென்சில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது, விசிபிளாக தெரியாதுங்கிறதுனால சாக் பீஸ் வச்சும் நீங்கள் இந்த இதுக்கு மேலேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் சாக் பீஸோ இல்லை ஒயிட் பென்சிலோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக நெட் கிளாத்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நெட் கிளாத்தில் டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ப்ளவுஸ் பீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். இந்த பேப்பர் நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது இந்த ப்ளவுஸ் பீட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த கிளாத்தில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதை விட நீங்கள் இந்த பேப்பரில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு grip கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸுன்னு இல்லை, நீங்கள் எந்த டிசைனுனாலும் இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆரி நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணணும், அதே டைமில் ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தட்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸில் அங்கங்கே டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்து இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்ட்ரா கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாரியோட கலரில் ஹேங்கிங் பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபுல் ஸ்லீவையும் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரியும். பார்ட் 1 வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்க ப்ளவுஸோட ஒரு சில இமேஜஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோ வேணுன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.